السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله. يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய கருணை கடலான ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த ரமலானுடைய 6வது நாளில் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாடும் வித்ரியா மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தரல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்றதை சஹாபாக்களும் தாபீன்களும் தபஅத் தாபீன்களும் அவுலியாக்களும் ஷுஹதாக்களும் இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை தந்தரல் புரிவதோடு மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, நம்முடைய மஹப்பத்துன் நபியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி வித்ரியா என்ற சபையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற புனிதமான கலிமாவை மொழிந்த நாம் அந்த கலிமாவின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக வேண்டி
நான் ஈமான் கொண்ட என்னுடைய எஜமானனாகிய அல்லாஹ் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அதே போன்று என்னுடைய எஜமானனாகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவர்களுடைய குணநலன்கள் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், வாழ்க்கையில் அவர்களுடைய புனிதமான குணம் எப்படி அமைந்திருந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக நமக்கு விளக்கித் தருவான். இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நபியே நாயகமே, உங்களிடத்தில் நற்குணம் இருந்தது என்று அல்லாஹ் சொல்லவில்லை, நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் மிக உயர்வுபடுத்தி காட்டுகிறான். அந்த வார்த்தையின் அமைப்பை கொஞ்சம் விளங்கி பாருங்கள். இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். நற்குணம் உங்களை நோக்கி வந்ததல்ல, நற்குணமே நீங்கள்தான். நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் நாயகமே. அதை அல்லாஹ் சாதாரணமாக சொல்லாமல் இன்ன என்ற ஒரு உறுதிப்பாட்டை சொல்லி, அரபியிலே இன்ன என்ற வார்த்தை வந்தால் நிச்சயமாக உறுதியாக என்ற பொருளை தரும். அதற்கு மேலால் அந்த வார்த்தையை ஒரு ஹுலுகின் அலீம், அலா ஹுலுகின் அலீம் க என்ற வார்த்தை ஒரு ஜும்லா, ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தை வினை சொல்லாக கொண்டு வராமல், வினையினுடைய சொல்லாக கொண்டு வராமல் பெயர் சொல்லாக அல்லாஹ் கொண்டு வந்து அதுவும் ஒரு உறுதிப்பாடு. அடுத்து அல்லாஹ் ல என்ற ஒரு லாமை போட்டிருக்கிறான். அந்த லாம் இன்னொரு உறுதிப்பாடு. எப்பொழுது இதற்கு எப்படி நாம் பொருள் சொல்ல வேண்டும்? நிச்சயமாக உறுதியாக நபியே நீங்கள் நற்குணத்தின் மீது தான் இருக்கிறீர்கள். மூன்று உறுதிப்பாட்டை நிச்சயமாக உறுதியாக நபியே நீங்கள் நற்குணத்தின் மீது மட்டுமே இருக்கிறீர்கள், நற்குணத்தின் மீது தான் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இந்த ஆயத்தை நாம் கொஞ்சம் நடுநிலையாக சிந்திக்கிற பொழுது என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் நற்குணங்கள், அவர்கள் நடந்த பாதை நற்குணங்கள், அவர்கள் சிந்தித்த சிந்தனை நற்குணங்கள், பார்த்த பார்வை, கேட்ட கேள்வி, இந்த சமுதாயத்தை சீர்படுத்துதல். கோபப்பட்டார்கள் என்றால் அதுவும் நற்குணம், சிரித்தார்கள் என்றால் அதுவும் நற்குணம், அமர்ந்தார்கள் என்றால் அதுவும் நற்குணம், அத்துணையும் நற்குணம் என்று நாம் விளங்குகிறோம். அந்த கண்மணி நாயகத்தின் மீதுள்ள மஹப்பத்தை அதிகப்படுத்துவோம். அருமையானவர்களே, உலகத்தில் சாதாரணமாக நம்முடைய நண்பர்களில் யாருக்காவது நல்ல குணம் இருந்தாலே அவர் யாரு தெரியுமா? என் நண்பர்களிலேயே நல்ல குணம் உள்ளவன், எவ்வளவுதான் நம்ம கோபப்பட்டாலும் கோபப்பட மாட்டான், சிரித்த முகத்தோடு இருப்பான், இன்சொல் பேசுவான், இனிமையாக வரவேற்பான், அமைதியாக உட்காருவான், அவனிடத்திலே தடுமாறும் தன்மை இருக்கவே செய்யாது என்று நாம் புகழ்ந்து கூறி அவனுடைய நட்பை உறுதிப்படுத்துகிறோம் என்றால், நம்முடைய உயிரினம் மேலான நாளை நமக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய, துன்யாவில் நாம் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே நமக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஈருலக வேந்தர், மக்கத்து மாமன்னர், மதீனத்து மாமாணிக்கம், புனிதத்தின் பேரரசு, பணிவின் சிகரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள மஹப்பத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அவர்களுடைய குணத்தை தெரிகிற பொழுது நம்முடைய மஹப்பத்தை நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய தினத்திலே நாம் ஓதிய அந்த வித்ரியாவினுடைய அடிகளிலே சதகத்துல்லா அப்பா அவர்கள் நமக்கு கண்மணி நாயகத்தினுடைய குணத்தை விளக்க வருகிறார்கள். யார் தெரியுமா? நபிகள் நாயகம். நபியுன், நபியுன், அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். அனிஸ் சபஇல் உலா முத்தஜாவிசுன், 7 வானங்களையும் கடந்ததாக இருக்கும் அவர்களுடைய உயர்வு 7 வானங்களையும் கடந்தது. இலா ஜூதிஹி குல்லல் வரா முத்தஆவிசுன், அவர்களுடைய கொடைத்தன்மை இருக்கிறதே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடைத்தன்மை இருக்கிறதே, அது அனைத்து படைப்பினங்களையும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து உலகத்தில் எத்தனை நல்ல மனிதர்கள் இருந்தார்களோ அத்தனை மனிதர்களை விட்டும் அது கடந்து எல்கை மீறி நிற்கக்கூடிய கொடையாக இருக்கிறது. எப்படி வர்ணிக்கிறார்கள்? நம்முடைய காயல் மாநகரம் தந்த மாணிக்கம் சதகத்துல்லா அப்பா அவர்கள். பெருமைப்படுகிறோம், ஆனால் வேதனையும் படுகிறோம். அந்த அப்பாவை நாம இழந்துட்டோமே.
கீழக்கரை அவர்களை வாங்கி கொண்டு